வந்து அதிகமா வந்து நம்ம ஒண்ணும் பண்ணாது. அதிகமா தேனி இருந்ததுனாத்த கொட்டாமாங்க. நம்ம இது வந்து இத்தாலி நாட்டு தேனீங்க. இது வந்து நம்ம நாட்டு தேனி கிடையாது. இது இத்தாலி நாட்டு தேனி. இது வந்து நிறைய தேன் வைக்குங்க. எல்லா கிளைமேட்ல இந்த தேனி வந்து வளர்த்தலாம் அப்படிங்கறதுனால நம்ம வந்து கொண்டு கொடுத்துருக்குறோங்க. இது வந்து மழை காலத்துல தேனீக்களுக்கு நம்ம தேன் பழைய கரும்புச்சாறு இதெல்லாமே கொடுக்கறதுக்காக இதை வந்து நம்ம போட்டிருக்கிறோங்க. அதில் கட்டியிருக்கடை ராணி தேனி வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, நம்ம பார்த்து கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே தேன் வச்சிருக்கு பாத்தீங்கன்னா தெரியுது பாருங்க. தேன் தான். இது வந்து அடுக்கு தேன் வகை சார்ந்ததுங்க. இது அடுக்கு தேன் வகை சார்ந்தது. ராணி காட்டுறங்க. அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, நம்ம பார்த்து கண்டுபிடிக்கணும். இது பூராமே பாத்தீங்கன்னா தேன் வச்சு அதை வந்து தேனியை வந்து மூடி போட்டுருங்க. இதை வந்து அந்த தேனீயால மட்டும்தான் செய்ய முடியும். மனிதர்களாலேயே எந்த ஒரு மிஷினாலையும் செய்ய முடியாது. நீங்க எங்க தேன் வாங்கினா இந்த மாதிரி தேனடை இருந்துன்னா தாராளமா எங்க வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் நம்பி வாங்கலாம். இது வந்து ஒரு பெட்டி 4000 ரூபாய் வருதுங்க. நம்ம விவசாயம் பண்றவங்க எல்லா பக்கம் வைக்கலாங்க. தென்னையில வந்து பெருசா தேன் கிடைக்காதுங்க. முருங்கை, சூரியகாந்தி, எள்ளு, கடுகு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வச்சோம்னா தேன் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்குங்க. அது காட்டுறேங்க, எல்லாமே காட்டுறேங்க. இது தேன் இப்ப வளர்ந்துட்டு இருக்கிற பெட்டிங்க. இது தேன் எடுக்க வரக்கு 6 மாசம் ஆகுங்க. ராணி தேனி இங்க இருக்கு பாரு, தெரியுதுங்களா? வயிறு வந்து பெருசா இருக்குங்க. கால் வந்து பிரவுன் கலர்ல இருக்கு. பனித்தேனிக்கு வந்து கால் வந்து இதுல வந்து 3 வகையான தேனீக்கள் இருக்குங்க. ஆண் தேனீக்கள், பனித்தேனீக்கள், அப்புறமா ராணி தேனீக்கள். அது ஓடிட்டே இருக்குங்க, எந்த நேரம் பார்த்தாலும் ஓடிட்டே இருக்குங்க. இது வந்து ராணி தேனி கடிக்காதுங்க, பறக்குது பாருங்க. நம்ம தேனியை வந்து நசுக்காம நம்ம வந்து இதைய குடிக்கணும். இதுதான் ராணி தேனி. விட்டோம்னா பறந்துருங்க, பாத்துக்கணும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு பாருங்க. பால் வந்து பெருசா வந்து கொடுக்கு வந்து இருக்குதுங்க. ஆனா வந்து கொட்டுனா நம்ம புடுங்கிட்டு வர்ற மாதிரி ஸ்டெப் இருக்குதுங்க. பனித்தேனீக்கள் வந்து கொட்டிடுறதுனாக்கா முள்ளு வந்து வெளியில வராது. ஆனா இது கொட்டினாலும் முள்ளு வந்து வெளியில வந்துருங்க. இது ஒரு பெட்டி 4000 ரூபாய் வருதுங்க. ஈயோட சேர்த்துங்க. ஆமா, ஈயோட சேர்த்துனா பெரிய பெட்டி வருங்க. இந்த மாதிரி பெட்டி இங்க வச்சுட்டு பாருங்க. 10 ஃப்ரேம் போற மாதிரி வருங்க. இது வந்து வளர்ற பெட்டி. இப்ப புதுராணி இங்க வச்சுங்க. அதனால பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த மாதிரி பெட்டி தான் கொடுப்பாங்க. என்னங்க தேன் எடுக்கிறது 20 நாளைக்கு ஒருக்க எடுக்கல. சீசன் டைம்ல மழை இல்லாம இருந்தது அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து எடுக்கலாங்க. அப்புறமா நல்லா பூக்கள் இருக்கிற ஏரியாவில் நம்ம கட்டி வைக்கணுங்க. இதுல அதை பார்க்கலாங்க. அதுல வந்து சின்ன ராணி இருக்குங்க. கொஞ்சம் ரவுண்டா தள்ளி போட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். தேனீக்களும் வந்து நம்ம இன்னும் அந்த பக்கம் தள்ளி நின்னுட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியல. தேனீக்களும் வந்து கொட்டாம இருக்கு. தேனீக்கள் பாத்தீங்கன்னா அப்படியே பிளைன் மாதிரி இறங்குங்க. அது இறங்குறது வந்து நம்ம தொந்தரவு பண்ணாம இருக்கணும். ஐயா இப்படி வாங்க, அப்பதான் போட்டோ தெரிவிங்க. இந்த மாதிரி நம்ம அப்பப்ப லைட்டா போக காட்டிட்டு அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து தேனீக்கள் வந்து கொட்டாதுங்க. 1-2 கொட்டுங்க. கொட்டுச்சு அப்படின்னாக்க நம்ம வந்து கொடுக்க எடுத்துக்கலாங்க. நம்ம தேனி கொட்டு வாங்காம தேனி வளர்த்த முடியாது. கொட்டு பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல கொட்டு நம்மளையா. தேனீக்கள் கொட்டுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. மூட்டு வலி, முடக்கவாத, மூளையில வர்ற கட்டி இதெல்லாம் வராதுங்க. சைனாவில் வந்து இதை வந்து நல்லா பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஏபிஸ் தெரப்பின்னு சொல்லிட்டு சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, குழவி கடிச்சாலும் நல்லதுங்க. மலத்தேனி வந்து ஒரே முட்டை 100-200 வந்து கொட்டிறதுனால நம்ம வந்து பயமா இருக்குதுங்க. ஆமா, இந்த தேனி வந்து 1-2 தான் கொட்டுங்க. மலத்தேனி தான் வந்து கும்பலா வந்து கொட்டுறது. போட்டு எடுக்கலாங்க. போட்டுங்க நம்ம வந்து அதை துன்புறுத்தாம நம்ம எடுத்தோம்னாக்க எடுக்கலாங்க. தோப்புக்குள்ள மலந்தேனி இருக்குது, அதுக்கு இதுக்கு ஒண்ணும் இல்லைங்களா? இது கீழே இல்ல, இது கீழே இருந்ததுன்னா இது மாதிரி மலந்தேனி இருக்கிற இடத்துல ஒரு 10 பெட்டி வச்சீங்கன்னா அதுக்கு தேன் பத்தாக்குறையாவது போயிருங்க. ஆமா, இது வந்து தேன் எல்லாமே எடுத்துருங்க. ராணி தேனி கிடைக்கலாம். மலத்தேனி போயிருங்க. ஆமா, இது வந்து ஆமா மலத்தேனி போயிருங்க. இதை ராணி கண்டுபிடிக்க முடியல. ராணி இது பலகையில் உள்ள இருக்குங்க. உள்ள இருக்குதுல்ல. இது வந்து மேட்டிங் ஆகாத ராணி.
இது இத்தாலி நாட்டு தேனீங்க. இத்தாலி நாட்டு அடுக்கு தேனீக்கள். இது வந்து உலகம் பூரா அதிகமா இதை வளர்த்திட்டு இருக்கு. தேனீ வந்து வந்துடும். நம்ம நாட்டு தேனீ வந்து 3 ஃப்ரேம் போட்டு பிடிச்சிக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ல போட்டு வச்சோம்னா அது வராது. இது பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து நம்ம இதுக்கு வந்து போதுமான சத்துக்களை வந்து நம்ம செயற்கை அதுக்கு கொடுக்குறோங்க. தேனீகளுக்கு வந்து நம்ம குழந்தைகள் எப்படி ஊட்டச்சத்து மாவு கொடுக்குறோம் அந்த மாதிரி இதுக்கு வந்து தேனீகளுக்கு வந்து நம்ம அதை புதுசா கண்டுபிடிச்சு நம்ம கொடுக்குறோங்க. இது ராணி மொட்டு மட்டும் இருக்கு பாருங்க. இதுல ராணி மூட்டைங்கிறது மேல தெரியுது பாத்தீங்களா? இதுக்குள்ளதான் ராணி வந்து பிறந்து வர்றதுங்க. இதுனா ராணி பொறிச்சு வராம இருக்கு. இதுல முட்டை இருக்கு. இன்னொரு ஒரு வாரத்துல பொறிச்சு வந்துருங்க. அந்த கோலம் கட்டி ஒண்ணு கொடுங்க, கேக் ஒண்ணு கொடுங்க. நம்ம ஏரியாவில் பாத்தீங்கன்னா தென்னை மரம் தான் அதிகமா இருக்கு. மத்த வந்து பயிர்கள் அப்படிங்கிற போது நம்ம இந்தியாவில இருந்து எல்லா பக்கம் இருந்து கடுகு, மகரந்தம், இந்த மாதிரி சூரியகாந்தி, எள்ளு எல்லா மகரந்தம் வாங்கி நம்ம இதுக்கு கலந்து கொடுக்குறோங்க. கொடுக்கும்போது தேனீக்கள் பாத்தீங்கன்னா சத்து பத்தாக்குறையா இருந்ததுன்னா தேனீக்கள் வந்து ஊனமா பிறந்து வருது. அப்ப அதனால போய் தேன் எடுக்க முடியறது இல்ல, ரக்க அடிக்க முடியல, ரக்க வந்து இல்லாம பிறகு அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நிறைய வருதுங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஒரு 8 வருஷமா நம்ம இத பார்த்து கண்டுபிடிச்சு கொடுத்துங்க. வந்து நம்ம பெட்டிக்குள்ள வச்சிட்டோம்னாக்கா அது பாட்டுக்கு நம்ம வந்து தேனீக்கள் வந்து செயற்கை உணவு எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. இந்த கட்டி வச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு அரை கட்டி வச்சுட்டு போதுங்க. ஒரு மாசத்துக்குலாம் நல்லா வருங்க. தேன் வந்து பெட்டியில பாத்தீங்களா தேன் வந்து நல்லா வைக்குங்க. இது வந்து சத்து பத்தாக்குறையினால அந்த மாதிரி பிரச்சனை வருது. அதே மகர கோலான் பட்டின்னு சொல்றதுங்க. செயற்கையா கொடுக்குற நம்ம இது முன்னோட்ட சத்து. சரி, அடுத்து நம்ம நாட்டு தேனி பாக்கலாங்க. இத எங்க தேன்ல வந்து தேன் எடுக்கிற மிஷின் இங்க இருக்கு பாருங்க. இது நம்ம அப்பப்ப மாத்திட்டே இருப்போங்க. ஒரு மிஷின் வந்து வச்சுக்குவோங்க கையில. அங்க ஒரு மிஷின் அது நாட்டு தேனி எடுக்கிற மிஷினுங்க. அது நம்ம அது நாட்டு தேன் எடுக்கிறதுங்க. இந்த வண்டி நம்ம செட்டு தேன் எடுக்கிறதுக்கு மட்டுமே நம்ம வச்சிருக்கிறோங்க. ஆமாங்க, கேரவன் மாதிரி நம்ம இதை வச்சுக்கிறோங்க. ஆளு போறதுக்கு ஒரு கேரவன் மாதிரி ஒரு வண்டி இருக்குங்க. அந்த பக்கம் இருக்கு. இல்ல நம்ம எல்லாமே ஒர்க் ஷாப் மாதிரி வச்சுங்க. எல்லா சாதனம் இருக்குங்க. நம்ம இதுல மிக்சி வச்சிருக்கிற, பிரிட்ஜ் இருக்குங்க. எல்லாமே ஏட்டு வச்சுட்டு இதுல எல்லாம் பண்ணிருக்க. அடுப்பு, சிலிண்டர் எல்லாம் வச்சிருக்கிறோங்க. இது பேட்டரி நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டா ஓடிக்குங்க. மிக்சி நம்ம இன்வெர்டர் வச்சிருக்கிறோங்க. அதனால அதுலயே ஓடிக்குங்க. நம்ம கொரோனா வந்தப்ப வெளியில வந்து நம்ம எது இல்லையா நம்ம இருக்கிற தோட்டத்திலேயே நம்ம சமையல் பண்ணிக்குவோம். கன்னியாகுமரி மாவட்டம், இந்த மாதிரி சேலம், அந்த மாதிரி அதிகமா அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவுக்கு இது பெஸ்டா வருங்க. இது தேன் எடுத்து இது ஒரு சூப்பர் இல்லை பாரு. மேல பெட்டி வச்சுட்டு தேன் எடுப்போங்க. தேன் வரது இல்லைங்க. 3 மாசம் இங்க வந்து கோடக்காத்து அடிக்கிறதுனால இப்ப தேன் வரது இல்லை. இன்னும் 2 மாசம் ஆகுங்க தேன் வர்றதுக்கு. இன்னும் கிழக்கத்த மழை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சூப்பர் வைப்பாங்க. இது வந்து புழு அடைங்க. தேன் எடுக்கிற புழு அடையுது பாருங்க. குஞ்சு அடையுது. இது வந்து புழுகள் இருக்கிற மூடிங்க. இது வந்து தேன் போட்டு மூடி கொட்டுது பாருங்க. இந்த மாதிரி தான் தேனீக்கள் கொட்டுங்க. நம்ம அதை முள்ளோட புடுங்கிட்டு அப்படின்னாக்கா நம்மள வந்து இது மறுபடியும் ஒண்ணும் பண்ணாதாமாங்க. இது ராணி தேனி ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு பெட்டிக்கு 1 மட்டும் தான் இருக்குங்க. 2 ஆனா பிரிஞ்சு போயிருங்க. ஆண் தேனீக்கள் வேணும்னா ஒரு பெட்டிக்கு 100-200 இருக்குங்க. மற்றது எல்லாமே பனித்தேனிகள் மாதிரின்னு வச்சுங்க. பனித்தேனிகள் அப்படிங்கிறது வந்து இந்த திருநங்கைகள் மாதிரிங்க. அது ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. தேன் மட்டும் நம்ம வெளியில பூக்கள் இருக்கிற மகரந்தம் சொல்றோம்லங்க. மதுரம் மகரந்தம் சொல்றோம். இந்த மதுரத்தை உறிஞ்சி கொண்டு வந்து தன்னுடைய உமிழ் நீர்ல வந்து கலந்து தேனா மாத்துது. நம்மளுக்கு வந்து பூவுல இருந்து இயற்கையா வந்து தேன் கிடைக்கிறது கிடையாது. நம்மளுக்கு ஒரு இனிப்பா திறந்த வந்து நம்ம பூவுல இருந்து கிடைக்குதுங்க. அதை கொண்டு வந்து தன்னுடைய எச்சையில வச்சு கலந்து தேனா மாத்தி வைக்குது. தேன் வந்து தேனியால மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடியுங்க. வேற யாருனாலையும் உற்பத்தி பண்ண முடியாது. இந்த மாதிரி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே நசுங்காம எடுக்கணும். நம்ம கண்ணாடி உடஞ்சிட்டு அப்படி நிலத்துல இருந்து போட்டுக்கிறோங்க. அந்த மாதிரி தேனீக்கள் வந்து வலி இல்லாம நம்ம மேலால எடுத்து அப்படின்னாக்கா தேனீக்கள் வந்து கொட்டாதுங்க. அப்படி இருந்தாலும் 1-2 கொட்டத்தான் செய்யுங்க. இதுல நல்லா தேன் வச்சிருக்கு பாருங்க. சீசன் டைம்ல தான் நம்ம எடுக்கணுங்க. சீசன் இல்லாத டைம்ல எடுத்தோம்னாக்கா தேனீக்கள் வந்து இதுல ஓடிடுங்க. இது சீசன் டைம் தான் வச்சுக்கலாம். நம்ம மழை காலம் முடிஞ்சது அப்படின்னாக்கா அப்புறம் மத்த பெட்டிலையும் நம்ம அங்கங்க வெளியில் தோட்டத்தில் வச்சிருக்கோம். ஒரே இடத்துல எல்லா பெட்டியும் வச்சா தேன் கிடைக்காதுங்க. நம்மளுக்கு கரூர் வரைக்கும் முருங்கை ஏரி, அமராவதி ஆத்தோரம் வச்சிருக்கிறேங்க.
அந்த மாதிரி வச்சிட்டோம்னாக்கா நான் ஆத்தோரத்தில் ஏதோ ஒரு விவசாயம் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு வந்து தேன் கிடைச்சிட்டே இருக்குங்க. ஒரு ஊருக்கு வந்து நம்ம ஒரு 4 பெட்டி 5 பெட்டி வைப்போங்க. இந்த தேனி நம்ம இப்படி நகர்த்தி வைக்கும்போது நசுக்காம இருக்கணுங்க. ராணியே கிடைக்க மாட்டேங்குது. இது ஏதோ ஒரு இடத்துல ஒட்டிட்டு இருக்குங்க. இல்ல அது போகாதுங்க, இருக்கு. மறுபடியும் புது ராணியை தேனி உண்டு பண்ணிக்குங்க. நம்ம இல்லைனாலும் வேற ஒரு பெட்டியிலிருந்து முட்டை அடை எடுத்து கொடுத்தோம்னா அதுல இருந்து உண்டு பண்ணிக்குங்க. இந்த மாதிரி புது அடை இருக்கிற இடத்துல ராணி தேனி இருக்குங்க. பலகையில் ஒட்டிடுது. அது சைடுல பலகையில் வந்து ஒட்டிக்குங்க, இல்லைன்னா கீழே போய் அடிப்பலகையில் போய் ஒட்டிக்கு தெரியும். அது வந்து முட்டை இருக்கு. நம்ம எடுத்து உடனே புள்ள பார்த்தோம்னா முட்டை இருக்குங்க. இந்த அரிசியில 4 ஒரு மடங்கு முட்டை இருக்குங்க. அந்த முட்டை பார்த்தோம்னால நம்மளுக்கு ராணி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம ஒவ்வொரு டைம் ராணிய தேடி தொலாவோம் அப்படிங்கிறது இல்ல, இன்னொரு டைம் பார்த்துருவோம். இந்த அடியில் இந்த கேப்ல போய் ஒட்டிக்குங்க. எடுத்தது மறுபடியும் பாக்குறாங்க. ராணி பாக்குறாரு. ராணி உங்களுக்கு காட்டுறதுக்காக பாக்குறாங்க, அது சிக்க மாட்டேங்குது. இது ஆண் தேனி. இது பாத்தீங்க கருப்பா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஆண் தேனிங்க. இந்த மாதிரி இது வந்து கொடுக்க இருக்காதுங்க, கொடுக்க இல்லாத தேனி. இனச்சேர்க்கைக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகுது. ஆமாங்க. இது ஒரு பாக்ஸ் வந்து 2500 ரூபா வருங்க. 2500 ரூபா வருங்கம்மா தேனியோட செட். ஆமாங்க, கொண்டு போய்க்கலாங்க. பஸ்ல எல்லாம் ஒரு 4 பெட்டி கொண்டு போய்க்கலாங்க. ஆமா, அது லீக்கேஜ் ஆகாம கட்டிக்கணுங்க. அப்ப நீங்க கொண்டு போகும்போது லீக்கேஜ் ஆயிடுனா அப்புறம் அடுத்த டைம் ஏத்த மாட்டாங்க. சொல்லிட்டோம்னா தேன் தெளிவா வந்துடும். ஆடை அப்படியே இருக்கும். இது ஒரு காலனி 2500ங்க. கீழே வந்துருச்சா? அது பெரிய ரேட் இருக்குதான், அது போட்டுல உள்ள. இது வந்து ஒரு வர்த்திகளா எடுத்தோம்னாக்க ஒரு பெட்டில இருந்து ஒரு 8 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி கிடைக்குங்க. ஒரு பெட்டிக்கு. ஆமாங்க, ஒரு வர்த்திக்கு. நம்ம இத்தாலி தேனி பாத்தீங்கன்னா ஒரு வர்த்திக்கு ஒரு 30 கிலோ வந்து 50 கிலோ வரைக்கும் எடுக்கலாங்க. மழை பெய்கிற சீசனை பொறுத்துங்க. பூ இருக்கும். நம்ம நிறைய வந்து விவசாயம் பண்ற டயத்துல பூ இருக்கணுங்க. இன்னொரு பெட்டியில பாக்கலாங்க. இது வைக்கும்போது நசுங்காம வைக்கணுங்க. நம்ம தேனி கொட்டினாலுமே வலியை தாங்கிக்கிட்டு அந்த பெட்டியை வந்து கரெக்டா வைக்கணும். நம்ம கொட்டுதேன்னு சொல்லி போட்டு வீசிட்டு வந்தோம்னா எச்சா கொட்டுங்க. எறும்பு ஏறாம இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு ஆயில் பூசிட்டு எறும்பு ஏறாதுங்க. நம்ம மருந்து வந்து பக்கத்துல போட்டோம்னாலும் தேனீக்கள் அந்த வாசம் அடிச்சுன்னா தேனி வந்து கம்ப்ளீட்டா இறந்துருங்க. மருந்து போடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி நிக்கிற மாதிரி வச்சு ஆயில் ஊத்திட்டோம்னாக்க கரையாம பிடிக்காதுங்க, எறும்பு வராது, தவக்கலையெல்லாம் வந்து இதுல பிடிக்காது, ஓனம் ஏறாது. அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாங்க. எறும்பு போனாலும் போயிருங்க. ஆமாங்க, இந்த சிவப்பு பாருங்க, அது வந்து தேனி பெட்டியை முடிக்கிருங்க. இது நாட்டு தேனீங்க, நம்ம இந்திய தேனின்னு சொல்றது. மூஞ்சிக்கு கொட்டுறக்கலாம். நம்ம ஒரு தொப்பி இருக்குங்க, வலை இருக்கு, வலை போட்டோம்னாக்கா மூஞ்சிக்கு கொட்டாது. முதல்ல பழகிறவங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கணுங்க. அப்போ ஒரு தேனீ கொட்டினாலும் உடம்புல தடிச்சுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா அவங்க வந்து தேனி பக்கமே வரக்கூடாதுங்க. உடம்புல தடிச்சு காய்ச்சல் வந்து தொடையெல்லாம் அடிச்சுங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தேனி பக்கமே வரக்கூடாது. அடை பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம வந்து இப்படி திருப்பி கூடாது. இப்படி திருப்பினா கட்டாய் விழுந்துரும். இப்படி மேல எடுத்த உடனே
இப்படி பாத்துக்கணும், அப்படி இப்படி திருப்பி இந்த பக்கம் பாத்துக்கணுங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்துட்டு இப்படி திருப்பி உள்ள வைக்கணும். இப்படியே திருப்பணும்னா கட்டாயி விழுந்துருங்க. கீழே விழுந்துருங்க. ராணி இருந்துன்னா நம்ம நசுங்கி போயிருங்க. கீழே கட்டினாலும் நம்ம வாழ்நாள் போட்டு கட்டிக்கலாம். வாழ்நாள் வந்து நனைச்சு அதை போட்டு நம்ம கயிறு கட்டிக்கலாம். நம்ம அப்பப்போ எடுக்கும்போது இந்த மாதிரி துண்டு அடையில இருந்துன்னா சுத்தம் பண்ணிக்கணுங்க. ராடு தேன் எடுத்துக்கலாங்க. நம்ம ஒரு 5-6 வருஷத்து வரைக்கும் அதை வச்சு தேன் எடுத்துக்கலாங்க. இதுல ராணி தேன் இங்க இருக்கு, தெரியுதுங்களா? இங்க இருக்கு பாருங்க, தெரியுதா? இதுல வருது பாருங்க. அதே மாதிரி இது வந்து பனித்தேனை விட ஒரு நூல் பெருசா இருக்குங்க. கால் வந்து பிரவுன் கலர்ல இருக்கு. நம்ம எடுக்கும்போது கீழே விழுகாம பார்த்து வைக்கணுங்க. கீழே விழுந்துட்டாலும் எறும்பு பிடிச்சுக்குங்க. நான் வந்து 25 வருஷம் ஆச்சுங்க இந்த தேனிக்கு வந்தேங்க. அப்பா வந்து அவர் சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்காருங்க. அப்பாவினுடைய அப்பச்சிங்க, அவருடைய அப்பச்சி அவர் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட நாங்க இந்த தொழிலுக்கு வந்து ஒரு 75 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. மார்க்கெட்டு இங்க நம்ம ரொம்ப காலம் பண்ணிட்டு இருக்கனால இங்க மக்களே வாங்கிக்குவாங்க. நம்ம சொந்த பந்தம் எல்லாருமே வாங்கிக்குவாங்க. இப்ப நம்ம தேன் எடுக்க போறோம், வெளியூர் போறோம், எங்க வர்றீங்கன்னு கேட்பாங்க. அப்ப அவங்க வாங்குவாங்க, அவங்க தெரிஞ்ச 4 பேர் வாங்குவாங்க. இப்படியே லிங்க் ஆகி போயிட்டே இருக்கிறது எனக்கு. எங்களுக்கு எத்தனை தேன் இருந்தாலும் பத்தாது. 31 எங்களுக்கு பெரிய பிரச்சனையை தவிர விற்பனையில பிரச்சனை கிடையாதுங்க. இது கெட்டு போறது கிடையாது. எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம 100 வருஷம் மறுபடியும் கூட அடுத்த வருஷம் கூட வச்சுக்கலாம். அதனால வந்து மார்க்கெட்டிங் பிரச்சனை இல்லைங்க. ஆனா உற்பத்தி பண்றதுல ரொம்ப கஷ்டங்க. இது நம்ம பொறுமையா எடுக்கணுங்க. தேனீக்கள் கொட்டுச்சுனாக்க உடம்புக்கு ஒத்துக்கணும். ரொம்ப பொறுமை வேணுங்க. இன்னைக்கு அந்த அளவுக்குள்ள பொறுமை இல்லைங்க. வர்றாங்க, ஒரு வருஷம் தொழில் பண்ணிட்டு சம்பாரிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர மற்றபடி நம்ம ஸ்டாண்டர்டா பண்ணணும் அப்படிங்கறது யாரு பண்றது இல்லைங்க. ட்ரைனிங் கொடுக்குறேங்க. நம்ம ஒவ்வொரு மாசம் அக்ரி யூனிவர்சிட்டியில மந்த்லி 6ஆம் தேதி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அங்க போனா ட்ரைனிங் எடுத்துக்கலாங்க. நாங்க ட்ரைனிங்ல பணம் எதுவும் வாங்குறது இல்லைங்க, எல்லாம் ஃப்ரீ தானுங்க. இது முன்னாடி பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் போறதுக்கு இந்த மாதிரி டூப் மாதிரி வச்சு கட்டியிருக்கு. வெளியில வந்து எதிரிகள் உள்ள போறதுக்கு இல்லாம இந்த மாதிரி பாதுகாப்பா அதை வச்சிருக்கு. உள்ள வந்து கிரீஸ் மாதிரி ஒரு பசை வச்சிருக்குங்க. எறும்பு உள்ள போச்சுன்னா அந்த கிரீஸ் மாதிரி இருக்கிறத தடவி உள்ள லாக் பண்ணிக்கங்க. இது வருஷத்துக்கெல்லாம் சேர்ந்து ஒரு 350 கிராம் தேன் கிடைக்குன்னு வச்சுங்களேன். இவ்வளவுதான் வச்சுங்களேன். இது பிடிச்சிக்கோங்க. இதுல ஏதோ ஒரு இடத்துல ராணி தேனி இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா இதுல மகரந்தம் இருக்குங்க. மகரந்தம் இருக்கிறது பாத்தீங்கன்னா தேன் மகரந்தம் இருக்குது. இந்த மாதிரி இது கொசு தேனி ஒரு திராட்சை பழமாட்ட வச்சு அதுக்குள்ள மகரந்தம் வச்சிருக்கு பாருங்க. இது நம்ம களைக்குழி அடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா அந்த களைக்குழி அடிக்கிற மழை பெஞ்சு களைக்குழி வருதுங்க. களைக்குழிக்கு மருந்து அடிச்ச உடனே இந்த மாதிரி பெட்டிகள் வந்து இது கொஞ்சம் ரொம்ப பாதிக்குதுங்க. இது நிறைய வந்து அழிஞ்சு போச்சு. தேனீக்கள் வந்து நிறைய நாளுக்கு நாள் அழிஞ்சுக்கிட்டே வருதுங்க. இது வந்து புழு வளர்ப்பு. இது வந்து ராணியினுடைய முட்டைன்னு வச்சுங்களேன். இதுல இருந்து நம்ம தேனீக்கள் வந்து உற்பத்தி ஆகி வருதுங்க. இது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இதுல வந்து நிறைய கண் மருந்தெல்லாம் இதுல இருந்து தயாரிக்கிறாங்க. அப்புறம் கேன்சருக்கு வந்து இதுல மருந்தை பயன்படுத்துறாங்க. சேப்பு சோத்துக்கத்தாலே இருக்கலங்க, அதுவும் இந்த தேனும் கலந்து சாப்பிட்டா கேன்சர் வந்து கண்ட்ரோல்ல இருக்குங்க. இது வந்து கொசு தேன் சொல்றவங்க, கொடுக்கலாத தேனி, ஸ்டிங்லெஸ் ஸ்பின் சொல்றவங்க. எடுத்துட்டு வந்து செஞ்சு காட்டும் போது எல்லாம் பாருங்க வைக்கணுமா. நம்ம அடை வந்து அடிபடாம நசுங்காம அப்படியே தேன் வந்து வெளியில வந்துருங்க. சுத்துற வேகத்துல வந்து தேன் வெளியில வந்துருதுங்க. இது வந்து சின்ன 2 ஃப்ரேம் போட்டு சுத்துற மிஷினுங்க. இது நம்ம இந்த மாதிரி சின்ன மிஷின் எல்லாமே நம்ம கடையில் வச்சிருப்போங்க. இந்த மாதிரி நேரடியாக கண் முன்னாடி தேன் எடுத்து கூட சொல்லி கேட்பாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி அடையத்துல போட்டு சுத்தி நம்ம தேன் எடுத்து கொடுத்துக்கிறோங்க. ஆமா, நம்ம கடையில எல்லா பக்கமுமே நம்ம இந்த மாதிரி எடுத்து கொடுக்காங்க. இந்த மாதிரி அடையும் இருக்கு, தேன் பெட்டி எல்லாமே இருக்குங்க. அடையும் இருக்கு. நம்ம காலிப்பாட்டுல அங்க வச்சிருப்பாங்க. நீங்க போனதுக்கு அப்புறமா மிஷின்ல போட்டு சுத்தி தேன் எடுத்து கொடுத்துருவாங்க.
மக்கள் எந்த மாதிரி கேக்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்றோங்க. அவங்க சந்தேகமே தீர மாட்டேங்குது. வெளியில போய் தேன் வாங்கி வாங்கி ஏமாந்துங்க, அவங்க சந்தேகமே தீர மாட்டேங்குது. இது வந்து பெரிய அப்படின்னு வச்சுக்கல. கத்தி கொடுங்க சிவா, கத்தி எடுப்பா. இதுல வெயிட் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. தேன் எடுத்ததுக்கு அப்புறம் பிடிச்சி நல்லா பிடிச்சி இதுல ஒரு 3 கிலோ 4 கிலோ வெயிட் வருங்க. அது வெயிட் அதிகமா இருக்கு. இது வந்து இந்த மேல மூடி இருக்கு பாத்தீங்களா, அந்த மேல மூடி அறுத்து விடணுங்க, இல்லைன்னு தேன் வராது. அந்த மிளகு முடி வந்து அறுத்து விட்டாதான் தேன் வருங்க. இந்த மாதிரி மேல வந்து எடுத்துக்கணும். இதை சாப்பிடலாங்க. இது வந்து மிளகு நல்லா இருக்கு. மிளகு வந்து பபளிக்காம மாதிரி பொழுதுக்குமே வேணாலும் மென்னுகிட்டு இருக்கலாங்க. இடுப்பு வலி வந்தா சாப்பிடற பாத்தீங்கன்னா புழு அடைங்க. நம்ம உள்ள மஞ்சள் கலர்ல பார்த்தோம்ல புழு அடை, அது வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கிறதுனால இடுப்பு வலி சரியாகுங்க. இருங்க இதுல போட்டுறேன். நீங்க இந்த மாதிரி மூடி போட்டிருக்கிறத வந்து நம்மளுக்கு சுத்தமான தேனுங்க. இந்த மாதிரி ஓப்பன்ல இருக்கிறது வந்து பூல இருந்து கொண்டு வந்த நெக்டர் அப்படி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி மூடி போடுறது சுத்தமான தேனுங்க. இது வந்து நெக்டர்னா அது வந்து தேனா மாறலைங்க. நம்ம ஒரு பெட்டிக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 50% நம்மளுக்கு வந்து மிளகு மூடி போட்டா தேன் எடுக்கணும். பின்னாடி தரோம், எடுத்துவீங்களா? எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அடையோட தேன் சாப்பிட்டோம்னாக்க தேன் வந்து நல்ல டேஸ்டா இருக்குங்க. சாப்பிடுவீங்களே, வாங்குனீங்கன்னா எல்லாத்துக்கும் கிடைக்கும். உங்களுக்கு தேன் வந்து சீசன் டைம்ல எடுத்தோம்னாக்க இது வந்து மேல வந்து போடாம வெள்ளை கலர்ல புது அடை கட்டி வெள்ளை கலர்ல போட்டுருங்க. எடுத்து முடியாது, எடுத்துங்க அப்படியே. இந்த இது அறுக்கறத கொஞ்சம் லேட் ஆகும் வச்சுக்கோங்க. மேலால வந்து அறுத்து எடுக்கிறதுக்கு சுகர் வராது. இப்ப வந்து சுகர் இருக்கிறவங்க நாட்டு மருந்து சாப்பிடுறாங்க. அது என்ன, இந்த நாவல் பழ கொட்டை இருக்குல்லங்க, அதை அரைச்சு அதை வந்து நாவல் பழ தேன்லயே வந்து கலந்து சாப்பிடுறாங்க. ரிசல்ட் நல்லா இருக்குங்கிறாங்க. ஆமாமா, சுகர் இருக்கிறவங்க, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து நகாப்பழ கொட்டையை வந்து அரைச்சுங்க, அது நகாப்பழ பூல இருந்து எடுத்த தேன்ல வந்து சாப்பிட்டோம்னாக்க நல்லா கேட்குது அப்படிங்கிறாங்க. சைடுல அடிக்கும் பாருங்க, சுத்தி வந்து இந்த கம்பள அடிச்சு கீழே போயிடுது. அப்ப நிறுத்தி மறுபடியும் ரிபேர்ஸ்ல சுத்துறோம். மாத்தி சுத்தணும்னாக்க 2 சைடு இருக்கிற தேன் வந்துருங்க. அந்த மிஷின் என்ன வருங்க? எதுங்க இது வந்து ஒரு 6000 ரூபாய் வருங்க. அது இது தேன் வந்தீங்கன்னா எல்லாமே வெளியில வந்துருச்சு. இதை கொண்டு போய் மறுபடியும் நம்ம அப்படியே பெட்டிக்கு போட்டுற வேண்டியதாங்க. இதை பெட்டி கொண்டு போய் போட்டுற வேண்டியதாமா. இது வந்து கீழே நிக்கும், கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்குங்க, அதுல புடிச்சுக்கலாங்க. சரி, இதை வச்சிருங்க. ஈக்கள் அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி இதுல வந்து நம்ம போட்டு சுத்தணும்னா இதுல தேன் வந்துருங்க. அது மறுபடியும் நம்ம பெட்டிக்கே தேன் கொடுத்துடலாங்க. அது வந்துருங்க, அது பிரச்சனை இல்லை. கடை வச்சு அதுலயே வந்துருக்கு. சரி, நம்ம அடுத்து வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து நீட்டா இருக்கு, எந்த பிரச்சனையும் வராது. நம்ம இதுல மகரந்தம், மெழுகு இதெல்லாம் மேல வந்து மிதக்குங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு நம்ம மறுபடியும் இந்த மாதிரி இதுல வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறோங்க. மோட்டர் போட்டுட்டோம்னா இதுல ஸ்டோரேஜ் ஆகிங்க.
துணி போட்டு வடிச்சுக்கிறோம். துணி போட்டு வடிச்சதுக்கு அப்புறமா பாட்டில் பண்ணணுங்க. பாட்டில் பண்ணிட்டு அப்புறம் அக்மார்க் போடணுங்க. அங்க இருக்கு அந்த ஒரு பாட்டில் எடுங்க, மேல இருக்கிற பாட்டில் அந்த பாட்டில் எடுங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேன் எடுத்து வச்சுட்டு அப்படின்னா பாட்டில் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா அக்மார்க் லேப்ல இருந்து வந்துங்க அவங்க நம்ம ஒரு 1000 பாட்டில் பண்ணி வச்சுட்டு அப்படின்னாக்கா 2 பாட்டில் சாம்பிள் எடுத்துட்டு போயிட்டு ஓகே ஆனதுக்கு அப்புறம் இந்த மேல ஒட்டுற ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை ஒட்டி நம்ம கொடுத்தோம்னாக்க எல்லா மெடிக்கலுக்கு மருந்து கடைக்கு எல்லாமே கொடுக்கலாங்க. பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம அவங்க லேப் டெஸ்ட் ஓகே ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து சேல்ஸ் வந்து நல்லா போகும். நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா, இதுல வந்து அவங்க கடையில விற்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனை வராது, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு வச்சுங்களேன். இல்ல அப்படின்னாக்க நம்ம வந்து இந்த மாதிரி அக்மார்க் எல்லாம் வித்த அப்படின்னாக்க லேப் டெஸ்ட் எடுப்பாங்க, பரிசோதனைக்கு அனுப்புவாங்க. அதுல மாறுதல் வந்ததுன்னா பிரச்சனை இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம முறையா பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கொரியர் அனுப்புவோங்க, எல்லா பக்கம் அனுப்புவோங்க. 1/2 கிலோல இருந்து நம்ம உங்களுக்கு வந்து 100 மில்லியில இருந்துமே நம்ம பார்சல் அனுப்புறோங்க. நம்மளுக்கு ஹோல்சேலா வேணாலும் நம்ம கொடுக்குறோம். ஸ்டிக்கரே இல்லாம கேன்ல வேணாலும் கொடுக்குறோங்க. எப்படி வேணாலும் நம்ம அதுக்கு கொடுத்துக்கிறோங்க. அங்க வைக்கிறோங்க. அவ்வளவுதாங்க. நம்ம வந்து பிரிச்சுக்கோங்க. இப்ப வந்து நம்ம கம்மியா கிடைக்கிற தேன் முருங்கை தேன் எல்லாம் இதுல போட்டுக்கோங்க. மல்டி வந்து அதிகமா கிடைக்கிறதுனால அதுல போட்டுக்கோங்க. எல்லா தேனுமே இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணுங்க. ப்ராசஸ் பண்ணல அப்படிங்கிறது பாட்டில் வந்து நுர வருங்க, புளிப்பு வரும், பாட்டில் வெடிக்கி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா வயிற்றுல போகுது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்குங்க. ஆமா, அதனால நுர வரும். இந்த மாதிரி பண்ணல அப்படிங்கிற போது நுர வருங்க. நுர வருங்க, பாட்டில் வந்து நுர வருங்க. நைட் டைம் தான் பாட்டில் வெடிக்குங்க. கண்ணாடி பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா நைட் டைம் வெடிச்சிடும். அது ஈஸ்ட் வந்து டெவலப் ஆகி உள்ள வந்து வெடிக்கிறதுங்க. அது மாதிரி இல்ல வெயில் ஒரு 3 நாள் வச்சு படிச்சிட்டீங்கன்னா அந்த மாதிரி வராதுன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு வந்து வெயில் காலம் எப்பவும் கிடைக்காது இல்லைங்க. அதனால இதுதான் மெத்தட் தான் பெஸ்ட்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா வருஷம் முழுவதும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி பண்ணாலும் தேன் வந்து கெட்டியா வருங்க. இல்லைன்னா வந்து தேன்ல வந்து தண்ணியினுடைய அளவு வந்து அதிகமா இருந்தாலும் அதுவும் பிரச்சனைங்க. இந்த மாதிரி முறையை பண்ணிக்கிறேங்க. நான் வந்து 25 வருஷம் ஆச்சுங்க. ஆமா, தாத்தா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறேங்க. அவன் மோட்டர் போட்டோம்னா அங்க போயிருங்க. நம்ம எந்தெந்த தேன் வருதோ அதை பால்வால் நீக்கி விட்டுக்க வேண்டியதுங்க. முருங்கை தேன்னாக்க முருங்கைப்பூ வந்து எடுக்கிறது. ஆராக்குறிச்சி ஏரியா, கரூர், தாராபுரம், சின்ன தாராபுரம் அங்க பெட்டி வச்சு எடுக்கிறதுங்க. அப்புறம் கொத்தமல்லி பாத்தீங்கன்னா இங்க அன்னூர் ஏரியாவில் வருங்க. அப்புறம் உடம்பேட்டை ஏரியாவிலேயும் எல்லாம் வருங்க. அங்க பெட்டி மாத்திட்டே இருப்போங்க. கடலூர்ல முந்திரி வந்ததுன்னா அங்க கொண்டு போயிருவோங்க. எல்லாமே எங்க யூடியூப் சேனல்ல நம்ம எல்லா தேன் எடுக்கிற வீடியோ எல்லாமே போட்டுருக்கோம். நம்ம கடலூர் போய் எடுத்துதுங்க, பெட்டி ஏத்தி கொண்டு போய் இறக்குற வரைக்கும் எல்லாமே ஒரு 1/2 மணி நேரம் வர மாதிரி வீடியோ போட்டுருக்காங்க. அங்க தேன் எடுத்து எல்லாமே போட்டுக்கிறேன். நீங்க எல்லாமே அதை பாத்துக்கலாங்க. அந்த மாதிரி இந்த வண்டியில போய் எடுத்து என்னங்க யூடியூப்ல நம்ம வந்து எப்படி எடுக்கிற அப்படிங்கறத வந்து நம்ம பாத்துக்கலாங்க. இப்போ வந்து எல்லாமே சொல்றதுக்கு எங்களுக்கு வந்து டைம் பத்தாது. அதனால வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சந்தேகம் பாருங்க. அதனால பாத்தீங்கன்னா எல்லாமே ஏ டு ஜெட் டிக்ஷனரி மாதிரிங்க. நம்ம தேனீ வளர்ப்பு என்னென்ன சந்தேகம் இருக்குதோ அதை பூரா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க எங்க வீடியோக்குள்ள வந்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டா போட்டுருங்க. ஒரு 50 வீடியோ வருங்க. ஒவ்வொரு இதுக்கு சந்தேகத்துக்கு அது ஏன் வருது, என்ன பிரச்சனை, அதை எப்படி பண்ற அப்படின்னு செயல்முறை விளக்கமா நம்ம எடுத்து போட்டுருக்கிறோங்க. நம்ம MBT ஹனி ஃபார்ம்னு போனீங்கன்னா வருங்க. யூடியூப்ல போய் அடிச்சீங்கன்னா வருங்க. அதுல வந்து நிறைய வீடியோஸ் வருங்க. நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு வந்து என்னென்ன டவுட் இருக்கோ அதை பார்த்து ஹெட்லைன்ல கொடுத்துருப்பாங்க என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது நீங்க பார்த்து அதுல தெரிஞ்சுக்கலாங்க. வேற என்னங்க கிலோ 500 ரூபாய்ங்க. அது முருங்கைப்பூ பாத்தீங்கன்னா கிலோ 650 வருங்க. மலத்தேன் வந்து 600. ஒவ்வொரு பூவுக்கு தகுந்த மாதிரி உப்பு செலவுக்கு தகுந்த மாதிரி வருங்க வச்சுங்களேன். ரேட்டு வந்து முன்பின் வருங்க. இப்போ 100 ரூபா. கொம்பு தேன் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியா வருங்க. கிலோ 1200 கொடுக்குறேங்க. ஒஸ்பேன் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 5000 ரூபாய்னு கொடுக்குறேங்க. 100 கிராம் 500 ரூபாய்க்கு. கொம்பு தேன் வந்து கிலோ 1200ங்க. எல்லாமே 100 மில்லி பாட்டில் இருந்து இருக்குங்க. அது குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அந்த 1 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நாக்குல தடவி விட்டோம்னாக்கா பேச்சு நல்லா வருங்க. நாக்குல இருக்கிற செல்களுக்கு வந்து தேன் கொடுக்கும்போது அது உடனே மூளையில இருக்கிற செல்களுக்கு போய் வேலை செய்யுங்க. அப்ப மூளையில வந்து நல்லா வேலை செய்யும்போது பேச்சு நல்லா வருங்க. அவ்வளவுதான்.